ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது. தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கு, சம்மணம் போட்டு உட்காந்துருக்கு, சாஸ்வதமாக உட்காந்துருக்கு, சக்தியுடன் உட்காந்துருக்குது. தெய்வசக்தி வீட்டில் பரிபூர்ணமாக இருக்குது. தெய்வசக்தி குலை தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் எல்லா தெய்வங்களுமே உங்களுக்கு இணக்கமாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்னை ஆதிபராசக்தியோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. தாய் தான் ரொம்ப முக்கியம். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை பார்ப்பாலோ அது மாதிரி அன்னை ஆதிபராசக்தி அந்த உலகத்துக்கே மாதா உங்களை பார்க்குறா. சுக்கிரன் ஒரு பெண் தெய்வம், மகாலட்சுமியோட வடிவம். சந்திரன் ஒரு பெண் தெய்வம், அன்னை ஆதிபராசக்திய வடிவம். அது சுக்கிரன் அவர் வந்து நவகிரகங்களில் கிரகமாக இருந்தாலுமே, வெள்ளின்னு சொன்னாலுமே அவருக்கு அதிதேவதை மகாலட்சுமி தான். சந்திரனுக்கு அதிதேவதை ஆதிபராசக்தி. ஸோ இப்போ சந்திரனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி, 5-10 குடையவன். இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறார், சந்திர நட்சத்திரத்தில் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக இறை அருளுக்கு ஒரு ராசி கட்டத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 4ஆம் இடம் வலுவாக இருக்கணும். சரியா? 5ஆம் இடம் பக்தியை குறிக்கிறது, மந்திரத்தை குறிக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு இறைவனை வழிபடுறோமோ, பூஜை புனஸ்காரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சக்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற வழிபாடுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நீடித்த பலனை கொடுக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. சந்திரன் இன்றைக்கி போராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சந்திரன் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சார பரிவர்த்தனை 11/7/2025. அடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கு வருவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு புதன் பார்வையில் போவார். அடுத்து மறுபடியும் குரு பார்வை. அடுத்து குருக்கு கேந்திரம் வருவார். அடுத்து மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏறுவார். நல்ல அமைப்பு தான், சந்திர கேந்திரத்தில் இருப்பார். ஸோ மேசத்துக்கு வர வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சந்திரன் ஒரு மாதூர் காரகன். வருகிற 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் இருப்பார். சரியா நேர்களே? அதனால் அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு குடியிருக்கிறா. தாய்மார்களை நேரம் வணங்கணும். நீங்கள் தாய் சாணத்தில் இருக்கிறவங்க, எந்த தாயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு காட்டில் வயதில் மூத்தவர்கள், அன்னை சாணத்தில் இருக்கிறவங்க, அம்மா, பிரியம்மா, சித்தி, மனைவி பெற்ற மாமியார் கூட வழங்கலாம். சரியா? அவங்களும் மதிப்பு மரியாதை வச்சுக்கலாம். அவங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்கலாம். அவங்க விருப்பத்துக்கு இணங்கி இருந்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாள் நல்லாயிருக்கும். சனி பகவான் வேறு இப்போ வக்கரம் அடைகிறார். 13ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வராரு. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது. 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார், உத்திராட நட்சத்திரத்தில். சனி பகவான் ஓரளவு வக்கரம் அடைஞ்சாலுமே சுக்கிரன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு, புதன் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. ராசிக்கு வேண்டிய 2 கிரகங்கள் நல்ல பலங்களை கொடுக்குது. அடுத்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல போய் குரு கூட சேருவார். உத்தியோகம் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வேலைகள் நல்லாயிருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும். ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி ஆடிப்பாடி வேலை செய்வீங்க. ஒரு மனதோட டயர்னஸ் இருக்காது, நல்லாயிருக்கும். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 6ஆம் இடத்துல புதன் வீட்டில் இருக்கிறாங்க. மிகச்சிறப்பு தான். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. வருகிற ஜூலை 25க்கு மேலே தான் அந்த அற்புதம் நடக்குது. குரு சுக்கிரன் வருடத்துக்கு ஒரு தடவை ஒன்று சேருவாங்க. இப்போ மிதுனத்தில் ஒன்று சேராங்க, ஞான வீட்டில் ஒன்று சேராங்க, புதனுடைய ஞான வீட்டில் ஒன்று சேராங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சேர்ற இடம் ரொம்ப முக்கியம். அந்த சேர்ற இடம் மகரத்துக்கு வேண்டிய இடம். புதனுடைய வீடு 6, 9 கூடிய வீடு, பாக்கியஸ்தானாதிபதி வீடு நல்லா இருக்குது. அந்த பாக்கியஸ்தானாதிபதி இப்போ ராசியை பார்க்குறாரு. ராசியில் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவரும் சுயசாரம் எடுத்திருக்கிறார், ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஸோ இப்போ மகர ராசினியர்கள் கொஞ்சம் கிளவராக இருப்பீங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களோட பேச்சுவார்த்தை, நடவடிக்கை இது எல்லாத்துலேயுமே ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். வேகம் குறைஞ்சிருக்கும், விவேகமாக இருப்பீங்க. கடந்த காலத்தில் ரொம்ப வேகமாக இருந்தீங்க. என்னை செவ்வாய் பார்த்துட்டு இருந்தார் ராசியை. இப்போ செவ்வாய் கொஞ்சம் இறங்கிட்டார். 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. பேச்சில் கொஞ்சம் வேகம் இருக்கும், ஆனால் செயல்பாட்டில் நிதானம் இருக்கும். ஏதோ சில நேரத்தில் சொல்லிருந்து பேசுவீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நிதானம்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே வந்துருச்சு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அவரும் 25ஆம் தேதி தான் போகிறாரு. ஸோ ஜூலை 25 உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிகச்சிறப்பு தான். உங்கள் பாக்கியாதிபதி வீட்டுக்கு போயிடுவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு கேந்திரமாக வருவார். ஸோ செவ்வாயோட நிலைப்பாடு நல்லா இருக்குது. சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இப்போதைக்கு 7ஆம் இடத்துக்கு தான் வராரு. கொஞ்சம் உஷ்ணப்படாமல் இருக்கணும். மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பிரச்சனை தவிர்த்துருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது. அந்த பெண் தெய்வம் அன்னையாகவும் இருக்கலாம், அன்னை மகாலட்சுமியாகவும் இருக்கலாம், ஆதிபராசக்தியாகவும் இருக்கலாம், வித்தியக்கு அதிபதி சரஸ்வதியாகவும் இருக்கலாம். ஏன்னா புதன் ராசியை பார்க்குறாரு. புதனாலே வித்தியாகாரகன் தான், வித்தியாதிபதி தான். ஸோ 30 தேவியில் 3 தேவியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தேவி, ஒரு அம்மன் உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கு. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அம்மனோட சக்தி இருக்குது. மாதா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழும் காலத்தில் சில சன்னியாசிகள் இருக்கிறாங்க. சன்னியாசின்னு சொல்ல முடியாது, துறவிகள்.
வாழ்நாளில் சில துறவிகள் இருக்கிறாங்க. இப்போ எடுத்துட்டோம்னா மாதா அமிர்தானந்தமயி அம்மா இருக்குது அம்மா. அந்த அம்மா படத்தை வச்சு கூட பூஜிக்கலாம் நீங்கள். இல்லைன்னா அந்த அம்மா நாமத்தை சொல்லலாம். நினைக்கும் போது ஒரு தடவை மாதா அமிர்தானந்தமயி நமக அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. ஏன்னா அந்த அம்மன் நாமத்தை சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வந்து இப்போ நேரங்காலம் நல்லா இருக்குது. சுக்கிரன் சாரத்தில், சுக்கிரன் வந்து சந்திர சாரத்தில், உச்ச சந்திர சாரத்தில் போகிறாரு. 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் தான் ஆட்சி வீட்டில் மாளவியா யோகத்தில் சந்திரனுடைய உச்ச வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அது இன்றைக்கி சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பு. இன்றைக்கி இரவு 8 to 9 நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். 30 தேவியில் வச்சு பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி, சரஸ்வதி, ஆதிபராசக்தி, மீனாட்சி அம்மன் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணிவிட்டு அம்மனுடைய நாமத்தெல்லாம் சொல்லுங்கள். அந்நேரம் வந்து மாதா அமிர்தானந்தமயி நமக அப்படின்னு அம்மா நாமத்தை சொல்லுங்கள். அந்த அம்மா வந்து கேரளாவில் பிறந்து அவங்க வாழ்கிறாங்க. ரொம்ப சக்தி படைத்தவர்கள். அரவணைப்பில் வந்து அன்னை போல் யாராக இருந்தாலும் அரவணைப்பாங்க. காதலுக்கு கிசுகிசுன்னு சில ரகசியங்களை சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்பரிசம் வந்து நல்லாயிருக்கும். அவங்கள நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அந்த அன்னை ஆதிபராசக்தியோடைய அருள் அப்படியே கிடைக்கும். அந்த மாதாவோட அருள் கிடைக்கும். ஏன்னா மாதா பெண் தெய்வத்தை கும்பிட்றதுக்கு இந்த காலகட்டம் வந்து மகர ராசிக்கு ஒன்றதாக இருக்குது. பொதுவாக சுக்கிரன் சந்திரன் தங்களுக்குள்ள ஒரு சம்பந்தத்தை உண்டாக்குனாலே அந்த நாட்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக அடுத்த ஆடி மாதம் வருகிற ஆடி மாதம் முழுக்க பெண் தெய்வ வழிபாடு தான், அம்மன் வழிபாடு தான். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் எல்லாமே அம்மன் வழிபாடு தான். ஸோ அதுக்கு அச்சாரமாக இன்று முதல் ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சாயந்தரம் கிடச்சிரும். இன்று முதல் இரவு அம்மன் படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க. 30 தேவிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், அம்மன் வீட்டில் இருக்குது, இது எப்படி சார் நம்ம வீட்டில் நீடித்து வச்சுக்கலாம் அப்படின்னா, பூஜை அறையை சுத்தமாக வைங்க. பூஜை அறையில் வந்து கல் உப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்கள். பூஜை அறை சில பேர் வீட்டில் அறையாக இருக்கும், சில பேர் வீட்டில் செல்ஃபில் வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து சுத்தப்படுத்திடுங்க. அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல் உப்பு நல்ல தண்ணீர் கலச்சிக்கிட்டு அதை வந்து துணியால் தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து பித்தளை பாத்திரமாக தான் இருக்கணும். சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. பூஜை அறையில் வந்து சுத்தம் பண்ண வைக்கிறதுக்கு துணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பித்தளை பாத்திரம் வச்சுக்கலாம். துணி வந்து சுக்கனோட ஆதிக்கம் தான். சரியா, அது பழைய துணியாக இருந்தாலுமே புது துணி தான். மஞ்சள் கலர் துணி வச்சுக்கணும். எப்போவுமே பூஜை அறையில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து மஞ்சள் கலர் துணி வச்சுக்கணும். அது வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனா வீட்டில் பழைய பட்டுப்புடவைகள் இருந்தால் கூட அதை ஒரு ஓரத்தில் கட் பண்ணி வச்சுக்கலாம். புது துணியை வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. இல்லைனா வெள்ளை துணி இருந்துச்சுன்னா அதை வந்து மஞ்சள் முக்கி வச்சுக்கலாம். மங்களகரமாக இருக்கணும். மஞ்சள் துணி தான் வைக்கணும். இல்லைனா சிவப்பு துணி வச்சுக்கலாம். மஞ்சள் வந்து மகாலட்சுமி, சிவப்பு வந்து அன்னை ஆதிபராசக்தி, வெள்ளை வந்து சரஸ்வதி. இந்த 3 கலரில் வச்சுக்கலாம். வெள்ளை, மஞ்சள், இல்லைனா சிவப்பு. வெள்ளை வந்து சீக்கிரம் கரை பிடிக்கும், அழுக்கு தெரியும். அதனால் வெள்ளையை தவிர்த்துருங்க. மஞ்சளையும் சிவப்பையும் வச்சுக்கோங்க. இந்த துணியை வந்து வச்சுக்கிட்டு கல்லுப்பை வச்சு போட்டுருங்க. கல்லுப்பை வந்து பித்தளை பாத்திரத்தில் போட்டு அந்த துணியை முக்கி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கடுத்து பூஜை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, விக்கிரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து முறைப்படி உங்களுக்கு எப்படி சௌரியப்படுமோ அதுபடி செய்யுங்க. ஆகம முறைப்படியெல்லாம் வீட்டில் நம்ம வந்து பூஜை பண்ண முடியாது. அதனால் நம்ம மனசை எப்படி விருப்பப்படுதோ, நம்ம குடும்பத்தில் தாய் தாப்பன் எப்படி இதுக்கு முன்னாடி பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்களோ, நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை செய்யுங்க. அதுபோக செலவற்றது நான் சொல்லுவேன். நான் சொல்கிறதில் உங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதை செய்யுங்க. எல்லாத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா சில பேர் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறத செய்யாமல் போயிடுவாங்க. ஏற்கனவே ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவானுங்க. படிக்கிற பையன் அப்படி தான். டியூஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் படிக்கிறத படிக்க மாட்டான். பக்கத்தில் இருக்கிறவன் படிக்கிறத படிச்சுட்டு ஃபெயிலாக போயிடுவான். அடுத்தவன் என்ன படிக்கிறானா அவனுக்காக படிச்சுட்டு இவன் ஃபெயிலாக போயிடுவான். இவன் ஒழுங்காக இவனுக்கு தெரிஞ்சால் படிச்சிருந்தானா மார்க் எடுத்திருப்பான், பாஸ் ஆகிருப்பான். அது மாதிரி நீங்கள் என்றைக்குமே யார் சொன்னாலும் சரி, உங்களுக்குன்னு ஒன்று தெரியும், அதை கண்டிப்பாக செய்யுங்க. அதை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா செய்யுங்க மற்றவங்க சொல்கிறத. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. சரி, எனக்கு இதில் தான் சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு தெரியுதை வந்து தெளிவாக ஒரு மீனிங்காக செய்கிறோமோ, அர்த்தமுள்ள முறையில் செய்கிறோமோ, அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை என்றைக்குமே நீங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. சரியா நேயர்களே, இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்க மாதிரி நினைஞ்சிருக்கிறார். அதனால் ஃபோட்டோ விக்கிரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வைங்க, மலர்கள் சாத்துங்க. அதுபோக வந்து பஞ்சாட்சரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சுத்தமான தண்ணியை டெய்லி மாற்றுங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல் போடுங்க. கொஞ்சம் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், இல்லைனா வில்வம் போடுங்க. துளசி போடுங்க. பச்சை கற்பூரம், துளசி வந்து பஞ்சாட்சரத்தில் இருக்கணும். பஞ்சாட்சரம்னா என்ன, அந்த கெண்டி தண்ணி வைக்கிறோம்ல சாமிக்கு, அந்த கெண்டி, அது பேர் தான் பஞ்சாட்சரம். அந்த பொருட்களுக்கு பஞ்சாட்சரம், அதுக்கு பேர் வந்து நம்ம கெண்டி அப்படிப்போம். அதில் ஒரு சின்ன ஸ்பூனு இருக்கும், தாம்பரத்தில் ஸ்பூன் இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து சாமிக்கு வந்து படையில் வைக்கிறீங்களோ இல்லையோ, பூஜை அறையில் எப்போயுமே தண்ணி இருக்கணும். தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு துளசி போடணும். துளசியை வாங்கி எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் துளசியை வாங்கி கொஞ்சம் கட்டி வச்சுருங்க. சரியா, ஒரு கேரி பேக்கில் போட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. புதன் சனிக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் வாங்க. மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போல் கொடுப்பான், அதை வச்சுக்கோங்க. அது பெருமாள் படத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஜலத்திலையும் போடலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துளசி இருக்கிற இடத்துல சகலலோக நிவாரணம் அப்படிம்பாங்க. துளசி வந்து சகலலோக நிவாரணம், எல்லாத்துக்குமே பயன்படும் துளசி. ஸோ துளசியை வந்து வீட்டில் வச்சுக்கிறது மிக சால சிறந்தது. சரி நேயர்களே, வீட்டை வந்து சுத்தப்படுத்துக்கு நல்லபடியாக வச்சுக்கோங்க.
தூபம் போடுங்க, சாம்பிராணியில் தூபம் போடுங்க. பூஜை பண்ணும்போது சாம்பிராணி தூபம் போடுங்க. இல்லைன்னா நறுமண பற்றியை காட்டுங்க. அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிட மாட்டீங்க. வெள்ளி செவ்வாய் அசைவம் சாப்பிடாதீங்க. வெள்ளி செவ்வாய்க்கு இந்த பூஜை பண்ணுங்கள். இரவு 8 to 9 பண்ணுங்கள். அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து பற்றி பொருத்தி வச்சுருங்க. கிச்சனில் வந்து கேஸ் சிலிண்டர் வைக்காதீங்க. ஒரு ஓரமாக அந்த செல்ஃபில் வச்சுருங்க. நான் ஒரு நறுமணம் இருக்கும். இல்லைன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கி பொருத்தி வச்சுருங்க. அந்த கவிச்சு வாடை அடிக்குது சார் அப்படின்னா பண்ணிடுங்க. அதுபோக பெண்களுக்கு சொல்கிறேன், தாய்மார்களுக்கு இரவு சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரத்தெல்லாம் கழுவிடுங்க. வாஷ் பேசனில் பாத்திரமே இருக்கக்கூடாது. வாஷ் பேசனில் பாத்திரம் கிடந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் தங்காது. சரியா? தெய்வம் வந்து நம்மளமாக தான். நம்ம ஒரு பிடித்த இடத்துல தங்க மாட்டோம். பிடித்த இடத்துல தான் தங்குவோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் நமக்கு வசதியாக இருக்குது, பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தங்குவோம். அது மாதிரி தான் தெய்வங்களும் வந்து அந்தந்த வீட்டில் வந்து இவங்க எப்படி இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் தங்கும். சரியா? நம்ம அதுக்கு ஒரு வழி இல்லாமல் செஞ்சுட்டோம் வச்சுக்கோங்க, தெய்வம் வீட்டில் நிற்காது. ஸோ தெய்வம் வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம தான் நம்ம முறையை மாற்றிக்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும், சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து குளியல் அறை, பாத்ரூம்லையும் சுத்தமாக வச்சுக்கணும். ரைட்டு. இப்போ மகர ராசிக்கு வந்து நான் முன்னாடி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ வந்து அம்மன் வந்து வீட்டில் குடியிருக்கிறா, அந்த மாதா வந்து குடியிருக்குது. அந்த மாதாவை நம்ம ரீட்டைன் பண்ணணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அதுபோக வந்து சாம்பிராணி போடும்போது அதில் வந்து ஜவ்வாது இல்லைனா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். சாம்பிராணி, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போட்டு எல்லா இடத்துலையும் காட்டுங்க. வீட்டில் பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் காட்டலாம். சரியா? பெட்ரூம் கூட காட்டலாம். பெட்ரூமில் காட்டுறது ரொம்ப நல்லதான். சரியா நேர்களே? பெட்ரூமில் தான் குருவுடைய அனுக்கிரகம் இருக்குது. குரு சுக்கிரன் 2 பேருமே பெட்ரூமில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆண் பெண் இணையிறதே வந்து குரு சுக்கிரன் இணைவு இல்லாமல் சேர முடியாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆணுனா குரு, பெண்ணுனா சுக்கிரன், 2 பேரும் தாம்பத்தியம் கொள்கிறாங்க அப்படின்னா பெட்ரூமில் தான். அந்த பெட்ரூமில் வந்து 2 ஆதிக்கம் இருக்கணும். அப்போ தான் மனப்பூர்வமாக இருப்பாங்க. சரியா? இதை பற்றி சொன்னோம்னா பெரிய சப்ஜெக்டாக போயிடும். இதை வந்து இந்நேரம் ரொம்ப சொல்ல வேண்டாம். ஆனால் இது உண்மை. மனித வாழ்க்கையில் இது உண்மை தான். ஏன்னா மனித வாழ்க்கைக்கு வந்து இதெல்லாம் மீறி செய்ய முடியாது. இனப்பெருக்கம் வேணுமில்ல ஒரு மனிதனுக்கு. இனப்பெருக்கம் இருந்தாதுன்னா அடுத்து சந்ததி நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கே வந்து அடையாளம் என்ன? சந்ததி தானே. அதுக்கு வந்து அந்த படுக்கை அறை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். படுக்கை அறைக்கும் சாம்பிராணி காட்டலாம். சரியா? அப்படி காட்டினீங்கன்னா குரு சுக்கிரன் அருள் வந்து நீடித்திருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து சொல்ல வந்து விஷயம் என்னென்னா, இப்போ மாதா வீட்டில் குடியிருக்கிறா, அன்னையை வணங்குங்க. பூஜை நேரம் அந்த மாதா அமிர்தாந்தமயி அம்மாவுடைய நாமத்தை சொல்லுங்கள். சொல்லாமலாம் வேண்டாம், அந்த அம்மாவை நினச்சிக்கோங்க. அந்த அம்மா வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருக்குது. நிறைய பேருக்கு நலத்திட்டங்கள் செய்யுது, அறக்கட்டளை வச்சுருக்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்கள பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அங்கங்கே முகாமுக்கு வருவாங்க, அந்தந்த இடத்துக்கு மடத்துக்கெல்லாம் வருவாங்க. நிறைய இடத்துல மடம் இருக்குது. மதுரையில் மடம் இருக்குது. மதுரை பசுமலை பக்கத்தில், மன்னர் காலேஜ் பக்கத்தில் மாதா மருந்தனை மடம் இருக்குது. அவங்க அங்கேயே வருவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. அந்த அம்மனை வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா சந்திங்க. அதுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும். சரியா? அந்த அம்மாவை பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தால், இறைவனோட அனுக்கிரம் இருந்தால் தான் அந்த அம்மாவை சந்திக்க முடியும். அந்த சந்திப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் போங்க, உங்கள் குறைகளெல்லாம் சொல்லுங்கள். அந்த அம்மா அவங்கள்ட்ட ஸ்பர்சம் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே கிரக நிலைகள், சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் ஏறாரு. 2 பெண் கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு ஸ்பரிசத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மகர ராசிக்கு நல்லா இருக்குது. 7, 5, 10 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 7ஆம் இடம்னா என்ன சார்? கலஸ்தரம் நல்லா இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைகள் நல்லாயிருக்கும். உடன் இருப்பவர்களுடைய அனுசரணை இருக்கும். ஜாயிண்ட் வவுச்சர் போட்டு சேருவங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தொழில் பண்ணுறவர்கள் மிகச்சிறந்தமாக காலமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துக்கு அப்படியே சுக்கிரன் பார்வை இருக்குது. மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, கட்ட வேலை பண்ணுறவங்க, நில தரையர் வேலை பார்க்குறவங்க, போரிங் போடுறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும். அடுத்து செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். புதன் வீட்டுக்கு வருவார். நில ராசிக்கு வருவார். கன்னி வந்து ஒரு நில ராசி. நில ராசியில் வந்து பூமிகாரன் வரதுனால நில சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். செவ்வாய் ஒரு நெருப்புக்காரமாக இருந்தாலுமே நில ராசியில் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். அங்கே நல்ல நட்சத்திரங்கள் தான் இருக்குது. குருக்கு கேந்திரமாக வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிலை அடைகிறதுனால சனி செவ்வாய்க்கு அந்தளவு ஒரு பார்வை சந்திப்பில் ஒரு இது இருக்காது, வன்மம் இருக்காது. ஏன்னா செவ்வாய் சனியை பார்ப்பார். ஆனால் சனி பகவான் நேரம் வக்கரம் அடைஞ்சு கீழே வருவார். இந்த காலகட்டத்தில் வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே இன்னொரு வழிபாடு நீங்கள் செய்யணும். காலபைரவர் வழிபாடு பண்ணணும். சரியா? காலபைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பண்ணிட்டு வந்துருங்க. மாதம் ஒரு நாள் பண்ணுங்கள். இல்லைனா செவ்வாய்க்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவரை கும்பிடணும். ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல வக்கரமான சனி பகவானை பார்ப்பார். சனி பகவான் வந்து தலைகீழ இயக்கம் பண்ணுறாரு. சனி வக்கரத்துக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 13ஆம் தேதிக்கு மேலே தான், இன்னும் 2 நாள் இருக்குது. அதுக்கு மேலே மகர ராசிக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா உங்கள் ராசிநாதன், உங்களுக்கு அவர் தான் தலைவர். உங்கள் தலைவர் வந்து இப்போ வந்து இயல்பு நிலை இழக்கிறாரு. சூரியனுடைய சஞ்சாரத்தினால இயல்பு நிலை இழக்கிறாரு. சூரியனால் வக்கரம் அடைகிறாரு. சூரியனுக்கு 9ஆம் இடத்துல வரும்போது வக்கரமாகி 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார். இப்போ வந்து வக்கரம் அடைய போகிறார். வருகிற 13ஆம் தேதி காலையில் 7:46 மணி அளவில். சரியா? ஜூலை 13 கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்கும் இருக்கிறாரு. 138 நாட்கள் உங்கள் ராசிக்கு அவர் வந்து வக்கர நிலையில் இருப்பார். கொஞ்சம் ராகுவோட சேருவார். இந்த காலகட்டத்தில் காலபைரவர் வழிபாடு சிறப்பு.
அதாவது வேத ஜோதிடத்தில் ராசிக்கு பலன் சொல்லும்போது நல்லதை மட்டும் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு சாதகமானதை மட்டும் சொல்லணும்னு கிடையாது, மற்றதையும் சொல்லணும். ஏன்னா எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்காது. 9 கிரகங்களில் ஒரு 4 கிரகம் சாதகமாக இருக்கும், 5 கிரகம் வந்து பாதகமாக இருக்கும். அந்த பாதகமாக இருக்கிற கிரகங்களுக்கு வந்து சில வழிபாடு பரிகாரம் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் எனக்கு வந்து இப்போ நிறைய நேரம் மாற்றிட்டாங்க. இப்போ போன நேரத்தெல்லாம் சிம்மராசிக்கு போட்டேன், அருமையாக கேட்குறாங்க. அப்படி தான் கேட்கணும், அருமையாக கேட்குறாங்க. அவங்க நட்சத்திரம் போட்டு நட்சத்திர பாதம், நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த வயசு ஆகுது, எனக்கு எப்படி தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறாங்க. சூப்பர், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் கேட்குற கேள்வி கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் தசாபுத்திக்கு கண்டிப்பாக பரிகார வழிபாடு சொல்லிடுவேன், பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்கள் பிரச்சனையோட உங்கள் ஜனன ஜாதகத்தையும் சொல்லுங்கள். நான் வந்து மகர ராசி, திருவோணம் 2ஆம் பாதம், துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ குரு திசை நடக்குது, குரு வந்து மேசத்தில் இருக்கிறாரு, இப்படி ஏதோ சில ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பலன் சொல்லுவேன். கேட்குற கேள்வி தெளிவாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற பதில் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து இந்த அமைப்பு நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வந்து இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் சாரம் தான் இருக்கிறாரு, பிருகுமங்கல யோகம். இதை பற்றி ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நல்லா தான் இருக்குது. பூர நட்சத்திரத்தில் போகிறாரு, செவ்வாய் சுக்கிரன் சாரத்தில் போகிறாரு, சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் போகிறாரு. மகர ராசிக்கு வேண்டிய 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள நல்ல நிலைமையில் இருக்குது. சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் 7 கூடையவன், 4 11 கூடையவன், 5 10 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன செவ்வாய் மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால என்ன, தாயை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க. தாய்வழி உறவு விஷயத்தில் சில இடைவெளி இருக்கும். அதுபோக மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உறவு நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து ராசிக்கு வந்து ஒரு சின்ன திருஷ்டி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது, சனி ராகு பார்வை இருக்குது. இந்த திருஷ்டிக்கு நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன், இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சரியா, வீட்டில் திருஷ்டியை கழிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதைப்படி செஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும். இந்த தெய்வம் அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கும், சம்மணம் போட்டு உட்காந்துருக்கும். இந்த அன்னை சக்தி அப்படியே உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பா. சரியா, அவள் வந்து தாய் வடிவில் உங்கள் வீட்டில் அப்படியே நீடித்து இருப்பா. சரி நேயர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது மகர ராசிக்கு அப்படி சொன்னோம்னா, பகல் பலன்கள் எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களும் நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் ஆளுமையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், உங்களோட தன்னம்பிக்கை வைராக்கம் விடாமுயற்சி நல்லபடியாக இருக்கும். சமுதாயத்தில் நல்ல ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, பொதுநல தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் கிடைக்கும், உங்கள் ஆளுமை பாராட்டப்படும். அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்குது. படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, படிப்பில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். புதிய திட்டங்கள் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தை இந்த காலத்தில் செய்யலாம், அது நல்ல வெற்றிகள் கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோல் மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் வருகின்ற காலகட்டம் வந்து வருமானம் பெருக சிந்திப்பீர்கள். உங்களுக்கு வருமானம் எப்படி வருமானத்தை பெருக்கிக்கலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லோரும் வந்து கிடைச்சது போதுன்னு இருப்பாங்க. நம்ம கிடைக்கிறது போதும், ஆனால் உழைப்பு கட்டுற ஊதியம் வேணும். வருமானத்தை வந்து என்றைக்குமே பெருக்கணும். நமக்கு வாழ்க்கையில் பெருக்கல் ரொம்ப முக்கியம், பெருக்கலும் கூட்டலும் முக்கியம். கழித்தல் ரொம்ப கம்மியாக இருக்கணும். வாழ்க்கையில் நட்பை கூட்டணும், அறிவை கூட்டணும், அது மாதிரி லாபங்களை பெருக்கணும். இப்போ வந்து பெருக்கலுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து வருமானத்தை பெருக்குங்க. குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க. சரியா, ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும். அடுத்த வருகின்ற மாதங்களில் வந்து சுபபுரத்தம் குறைஞ்சி போயிடும். ஆனி மாதத்துலலாம் முடிஞ்சு போச்சு, சுபக நிகழ்ச்சிகள்லாம் சுபமுகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. ஆடியில் வந்து அந்தளவு இருக்காது, திருவிழாக்கள் தான் இருக்கும். திருவிழாவில் கலந்துக்கிறதும் சுப நிகழ்ச்சிகள் தான். ஏன்னா நம்ம திருவிழாவுக்கு வந்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் வருவாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க. ஸோ ஆடி மாதம் நிறைய திருவிழா நடக்கும், ஊர் திருவிழா நடக்கும், ஊர் அம்மனுக்கு திருவிழா நடக்கும். அதில் கொஞ்சம் கலந்துக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. அதுபோல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், நல்ல ஒரு கௌரவம் இருக்கும். அந்த லாபத்தின் மூலியமாகவும் சரி, நீங்கள் பார்க்குற வேலையின் மூலியமாக சரி, நல்ல ஒரு மனநிறைவோடு இருப்பீங்க. ஒரு மனிதனுக்கு 2 வேணுங்க, மரியாதையும் இருக்கணும், வருமானமும் இருக்கணும். சில பேர் சம்பாதிப்பாங்க, மரியாதையே இருக்காது, தூணு துப்பிட்டு இருப்பாங்க, ஆனால் காசு கொடுப்பானுங்க. அது வாங்கினாலும் மனசில் நிறைவு இருக்காது. இந்நேரம் மனசில் நிறைவும் இருக்கும், வருமானமும் இருக்கும், ஒரு கௌரவமும் இருக்கும். விவசாயிகள் நல்லா இருப்பீங்க, எங்கேனாச்சும் போயிட்டு வாங்க, பயணங்கள் இருக்கும், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயமாக பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள் வந்து உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும். ஸோ விவசாய பெண்களுக்கு மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நேயர் கேட்டிருந்தார், விவசாயத்தை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாங்களே சார். நான் நல்லா பேசிட்டு தான் இருக்கிறேன். நம்ம வீடியோ யாரும் முழுசாக கேட்க மாட்டேங்கிறாங்க போலுக்கோ. நிறைய பேர் வீடியோ முழுசாக கேட்காமலே ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விவசாயிகள் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதன் வந்து ராசியை பார்க்குறாரு. ஸோ விவசாயத்தை காட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, நவதானியம் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த பயிர், கேப்பை, கம்பு, சோளம்,
இது மாதிரி போட்டிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். புன்சை பயிர்களுக்கு நல்லாயிருக்கும். சரி சாமி. அடுத்து அரசியல்வாதிகள் நல்லா இருப்பீங்க. உட்கட்சி பூசல்லாம் இருக்கும், தவிர்த்துருங்க. நிறைய பிரச்சனை இருக்கும் உங்கள் கட்சிக்குள்ளேயே. இவர் இப்படி அவர் அதை செஞ்சுட்டார், இவர் இதை செஞ்சுட்டாருன்னு ஏதோ பேசிக்கிறவங்க வச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா மனசில் நிம்மதி இருக்கும். கலைத்துறைகள் நல்லா இருப்பீங்க. திரைப்படம், சின்ன திரை, வெள்ளித்திரைக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் சந்திரன் அருமையான அமைப்பு. மேக்கப் போடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் சந்திரன் நல்லா இருக்கனால நான் ஏற்கனவே சொன்னேன், அன்னை மாதானாலே பெண்ணு தானே. ஒரு 60 வயசுக்கு மேலே அம்மாங்கிறோம், 20 வயசில் அவளை கண்ணிங்கிறோம், குமரிங்கிறோம். சரியா? யாரோ ஒருத்திக்கு மனைவி தானே. நம்ம அம்மாவாக இருந்தாலுமே நம்ம கணவனுக்கு மனைவி தானே. நம்ம அப்பா நம்ம அப்பா கண்ணுகளுக்கு அவள் வந்து தேவதையாக தானே இருந்திருப்பா. நமக்கு தாய். ஆனால் நம்ம தகப்பனுக்கு மனைவி தானே. அதுமாதிரி ஒரு பெண்ணு வந்து யாரோ ஒருத்தனுக்கு வந்து கனவு தேவதையாக இருந்திருப்பா. அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ பெண்களுக்கு இருக்கும். மகர ராசி பெண்களுக்கு கனவு தேவதையாக இருப்பீங்க. அலங்காரம் பண்ணிக்கிறவங்க நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக திரைப்படத்துறையில் சேர்ந்தவங்க சின்ன திரை, இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம் இதில் நல்லாயிருக்கும். மேக்கப் போட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து அழகு சாதனம், அழகு சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இன்றைக்கெல்லாம் பெண்கள் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. சரியா? பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க, நல்லா தலைக்கு வந்து இது பண்ணுறாங்க, ஹீட்டர் போடுறாங்க, ஹேரை வேறு மாதிரி வச்சுக்கிறாங்க. கலாச்சாரம் மாறுது. சரியா? கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து தயார்படுத்திக்கிறாங்க. ஸோ அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை மாற்றிக்கணும். அப்போ தான் காலத்தோடு ஒட்டி வாழ முடியும். நான் காலத்தோடு ஒட்டி வாழ மாட்டேன், நான் வேறு மாதிரி இருப்பேன்னா நம்ம காட்டுக்கு தான் போகணும். அதனால் காலத்தோடு வெட்டி வாழுங்க, கடமையை செய்யுங்க. அதே மாதிரி நம்மளுடைய இதை மதிக்கணும். நம்மளுடைய நாகரிகம் மாறக்கூடாது. சரியா? அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆடம்பரம் இருந்தாலுமே நாகரிகம் மாறக்கூடாது. நெருப்பு வந்து வட்டத்துக்குள்ளே தான் எரியணும். நெருப்பு வந்து அடுப்புக்குள்ளே தான் எரியணும். தெருவில் நின்று எரியக்கூடாது. அது மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாகரிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நம்ம பாரம்பரியம், கலாச்சாரத்தை காப்பாற்றணும், கௌரவத்தை காப்பாற்றணும், குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும். சரியா நேயர்களே? இது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக சொல்கிறேன்னு. ஆனால் உண்மை அதுதான். எதுவுமே வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து வாழும். பெண்களுக்கு மகர ராசி பெண்களுக்கு வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். சரியா? நீங்கள் உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இல்லை. அடுத்த வருகிற நாட்களில் சந்திராஷ்டமம் இல்லை. ஏன்னா சந்திரன் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். ராசிக்கு வந்தார்னா புதன் பார்வைக்கு வருவார். நல்லாயிருக்கும். வேத விற்பனருக்கு நல்லாயிருக்கும். ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறவங்க, பதவர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும். புதன் சந்திரன் வளர்பறை ஓரளவு சந்திரன் ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறார். ஏன்னா நேற்று தானே பௌர்ணமி. அவர் வந்து அடுத்து புதன் பார்வைக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். தான் வீட்டே பார்ப்பார். சூப்பர். 7ஆம் வீட்டே பார்ப்பார். நல்லா இருக்குங்க. எனக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் இணங்கி பழகுவீங்க. வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். எல்லோரும் உங்களை அரவணைச்சு போவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போவார். ராகுவோட சேர்ந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார். குரு வந்து இப்போ அஸ்தமன நிலையிலேருந்து வந்துட்டார். 9ஆம் தேதி வெளியே வந்துட்டார். ஸோ குரு பார்வை பரிபூர்ணமாக சந்திரனுக்கு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 7 கூடையவனே 3 12 கூடையவன் பார்க்கறதுனால ஒரு தூரதேச அமைப்புகளில் ஒரு காரியமாக இருப்பீங்க. தூரதேச கூட்டு அதாவது என்ன, வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளில் கூட்டணி போட்டு வேலை செய்கிறவங்க. அதாவது நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஃபாரினில் வேலை பார்க்குறீங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கீங்கன்னா அது மாதிரி தொழில்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போவார். சூப்பர். சனிபவன் கூட சேருவார். நல்ல அமைப்பு தான். சனிபவனை சுபத்துப்படுத்துவார். குருக்கு கேந்திரம் வருவார். நல்ல அமைப்பு தான். 3ல் சந்திரன் இருக்கிறாரு. என்ன, ராசிநாதன் கூட சேர்ந்து இருக்கனால ஆள் கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும். கழுவுறும் இல்லை நல்லவருமனாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதனை கொஞ்சம் சுபத்துப்படுத்துவார். மந்த நிலையெல்லாம் போகும். தேங்கி கிடக்கிற வேலைகள்லாம் மலை நடக்கும். சரியா? இதெல்லாம் நாட்களுக்காக பலன் சொல்கிறேன். அடுத்து வருகிற நாட்கள் சந்திரன் ராசியில் 2.25 நாள் இருப்பார். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டார்னா சூப்பர். சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் காரியம் சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இந்த காலகட்டத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனை பார்ப்பார். அந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் வரும். சந்திரமங்கல யோகம் வரும். அடுத்து வந்து செவ்வாய் பயிற்சி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து 8ஆம் பார்வையால் தான் சொந்த வீட்டை பார்ப்பார். கண்ணிலிருந்து மேசத்தை பார்ப்பார். ஒரு கிரகம் தான் சொந்த வீட்டை பார்க்கும்போது ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். இது வேத ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். சும்மா உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்க்கணும். தான் வீட்டை எந்த கிரகம் பார்க்குது அப்படின்னு பார்க்கணும். முதல் நீங்கள் வந்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சந்திரன் ராசியில் தான் இருப்பார். அவர் வந்து அவர் வீட்டையே பார்ப்பார். மகர ராசிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா சந்திரன் வந்து தான் வீட்டை பார்ப்பார். ஸோ மகர ராசியில் பிறப்பதற்கு ஒரு பெரும் மகாந்தவம் பண்ணியிருக்கணும். ஏன்னா சந்திரன் தான் முக்கியம் நமக்கு. சந்திரனை வச்சு தான் எல்லாமே நடக்குது. சந்திரனை வச்சு தான் வேத ஜோதிடத்தில் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கம் சந்திரனை மையப்படுத்தி தான் நடக்குது, எழுதப்பட்டுருக்கு. ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன், மாதூர்காரகன். மனோகாரகன் மனிதனை மனசை ஆள்றவன் அவன் தான், உடல் காரகன் அவன் தான். அதனால் மகர ராசியில் பிறக்கிறதுக்கு மாதவம் பெறணும்னா என்னென்னா சந்திரன் தான் வீட்டையே பார்ப்பார். அது வளர்பிறை சந்திரன் காலத்தில் பிறந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஐப்பசி மாதத்துலேயோ சித்திரை மாதத்துலேயோ இல்லைனா வந்து ஆடி மாதத்துல பிறந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் கொஞ்சம் ஒளியாக இருப்பார். மனதாலும் உடலாலும் கெட்டு போக மாட்டீங்க. சரியா? காசு பணம் வரதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வலுவாக இருப்பீங்க. ஆமாம் சார், நான் சித்திரை மாதம் பிறந்திருக்கிறேன், ஐப்பசி மாதம் பிறந்திருக்கிறேன், ஆடி மாதம் பிறந்திருக்கிறேன், ஓரளவு நான் நல்லா இருக்கிறேன், என் லெவலில் நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நான் நல்லா இருக்கிறேன்,
மற்றவங்க என் கூட சேர்ந்து வைக்கிறதெல்லாம் அதுக்கு நான் ஒன்றும் பலன் சொல்ல முடியாது. என்ன ஏழை நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். அது பர்டிகுலராக திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுய நட்சத்திரத்தில் இருப்பார். திருவோணம் 2ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? திருவோணம் 2ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வாரி வழங்குவார். நிறைய இருக்குங்க, நிறைய சொல்லலாம். ராசி பலன் எடுத்துட்டோம்னா கோச்சாரத்திலே வந்து சில பலன்களை சொல்லலாம். ஒரு கிரகம் உங்கள் ராசியில் வந்து 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்குள்ள இருக்குன்னா அந்த கிரகம் வந்து அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்து பாத்தியப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. நீங்கள் வந்து உத்திராடத்தில் பிறக்கிறத காட்டில் திருவோணத்தில் பிறந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். திருவோணம் வந்து மையமாக வரும், உடைப்படாத நட்சத்திரம் மகர ராசியில். அதில் வந்து 2ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் நச்சுன்னு வந்து 15 டிகிரியில் உட்காந்துருப்பார். சரியா? அருமையான அமைப்பு. தான் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார். இவங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஏன்னா சொந்தமாக 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. எந்த கிரகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. புதன் இருக்கலாம். புதன் இருந்துச்சுன்னா என்ன, சொந்தத்திலே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தாய் வழியிலையோ தாப்பன் வழியிலையோ தாய் மாமன் வழியில் மாமன் அல்லது அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். புதன் இருக்கலாம், குரு இருக்கலாம், இந்த 2 கிரகங்கள் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கலாம். சரியா? 7ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் தனித்து இருந்துச்சுன்னா அருமையான அமைப்பு. சரியா நேர்களே? நீங்கள் வரம்பற்றவர்கள், உங்கள் மனம் உடல் நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லாத்தையும் சாதிப்பீங்க. ராசி அந்த ஒரு கட்டத்தை வச்சு இவ்வளோ பலன்லாம் சொல்லலாம், இன்னும் சொல்லலாம். சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ சந்திரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகும்போது சுக்கிரன் கூட சேருவார், 6ஆம் இடத்துக்கு போகும்போது குரு கூட சேருவார். ஸோ சந்திரனுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து நல்லா இருக்குது. அடுத்து வருகிற நாட்கள் நல்லா இருக்கிறதுனால அந்த அம்மா மாதா, சந்திரனாலே மாதூர்காரகம் தான், மாதா தான். ஸோ அந்த அம்மா வழிபாடை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மா வழிபாடு பண்ணுறதுக்கு செவ்வாய் வெள்ளி நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். இந்த வீடியோ ஒரு 4-5 மணிக்கு கிடைக்கும். சாயந்தரம் நீங்கள் வீட்டில் எப்பயும் போல் விளக்கு பொறுத்துங்க, பூஜை பண்ணுங்கள். 8 மணிக்கு எடுத்துக்கோங்க. 8 மணிக்கு சுக்குர வர, ஏன்னா சுக்குரன்னு இதில் மையப்படுத்தி தான் பேசுகிறேன். சுக்குர வர 8 மணிக்கு பூஜை அறையில் போங்க. ஏற்கனவே குத்துவிளக்கு ஏற்றி இருந்துச்சுன்னா அது அப்படியே எரியட்டும். அப்படியே பத்தி சூடம் காமராணி காட்டுறது கூட ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நெய்வேத்தியம் பண்ணுங்க. சரியா? நெய்வேத்தியம் பண்ணுங்க. ஒரு கிளாஸில் பாலை ஊற்றுங்க. சரியா? சில்வர் கிளாஸ் இல்லை, மற்ற பாத்திரத்தில் ஊற்றணும். சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற பாத்திரம் இருக்கணும். சரியா? கண்டியில் தண்ணி இருக்கணும். மற்ற ஒரு சின்ன பித்தளை கிண்ணத்தில் கொஞ்சம் பாலை ஊற்றி கொஞ்சம் ஜீனியை போட்டுருங்க. சுட வச்சு வச்சாலும் பரவாயில்ல. அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த அகிலாண்டகுடி பெருமாண்ட நாய் மீனாட்சி அம்மன் நாமம், அஷ்டலட்சுமி நாமம், சரஸ்வதி நாமத்தை சொல்லுங்கள். 3 பேர் நாமத்தை சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், வீடியோவில் இருந்து அதிகமாகும். இப்போ 26 நிமிஷம் ஆகிப்போச்சு. 3 பேருக்குமே எனக்கு மந்திரம் நாமம் தெரியும். சரியா? அந்த நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள். சரியா? கவசத்தை படிங்க. சக்தி கவசம் இருந்தால் சக்தி கவசம் படிங்க. அந்த அன்னை பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் இருப்பாள். நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில்? இன்றைக்கி வந்து பிரதம தீதி தான். இருந்தாலுமே பிரதம தீதி வந்து பூராட நட்சத்திரம் இருக்குது. சரியா? பூராட நட்சத்திரம் இருக்குது. நல்லபடியாக கும்பிடுங்க. சரியா? பூராடம் முடிஞ்சாலும் உத்திராடம் தான். உங்கள் ராசி நட்சத்திரம் தான். உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு. அதை காட்டிலும் கூடுதல் சிறப்பு தான். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு கோணமாக வராரு. சூப்பர். 5க்கு 9 வருது. அருமையான அமைப்பு. தனுசு கூட சஷ்டாசகம். சுக்கிரனுக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். இப்போ 9ஆம் இடத்துக்கு உத்திராடத்துக்கு வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பு தான். ஸோ நல்ல விதமாக இந்த பூஜையை வீட்டில் பண்ணுங்கள். அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பலன்களும் நல்லா இருக்குது. சரி சார், எல்லாம் சொல்கிறீங்க, பிரச்சனைன்னு எதுவும் இல்லையா சார்? பிரச்சனை இருக்குது. எந்த விஷயத்தில் இருக்குது சார் அப்படின்னா, செவ்வாய் ராகு சனி இவங்க ஒரு காம்பினேஷனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்க்குற இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. சரியா? ஆனால் 11ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரன் பார்வை இருக்கனால 11ஆம் இடம் வந்து அந்தளவுக்கு காம்பன்சேஷன் ஆயிரும். அடுத்து செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பேச்சில் நிதானம் வச்சுக்கோங்க. பணத்தை யாருக்கு தேவையில்லாமல் கொடுக்காதீங்க. மற்றவங்க விஷயத்தில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கையெழுத்து போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து எதுவும் போடாதீங்க. யாருக்கும் பணத்தை அதிகமாக கொடுத்துடாதீங்க, அதிகமாக வாங்கிடாதீங்க. அதிகமாக கொடுத்துட்டோம்னா கையை விட்டு போயிடும். அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா கடன்காரன் ஆயிடுவீங்க. ஸோ கடன் கொடுக்கவும் வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், நியூட்ரலாக இருங்க. ஏன்னா செவ்வாய் பார்வை 24ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு இருக்குது. சனி பகவான் ராகுவோட சேர்றாரு. கற்பனை சாமி வழிபாடை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். வருகின்ற நாட்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன், இதுக்குன்னே தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். கற்பனை சாமி வழிபாடு ரொம்ப இந்த காலகட்டத்தில் கூடுதலாக தேவைப்படுது. செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இரவு 8 to 9 கற்பனை சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதுக்கு எப்படி போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். தெரிஞ்சவங்க இந்த கோயிலில் போடுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க கற்பசாமி கோயில் எங்கே இருக்குது சார்னு. ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து கேட்குறாரு. மெட்ராஸில் கற்பனை சாமி கோயில் தெரியாமல் இருக்கிறாரு. திருவெட்டியூரில் இருக்குது, சாலிகிராமத்தில் இருக்குது, அதுபோக வந்து மதுரை வாயில் இருக்குது. சரியா? இன்னும் நிறைய நேரில் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா போடுங்க. உங்கள் ஊரில் எந்த ஊரில் கற்பனை சாமி கோயில் இருக்குன்னா போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து பிரபலம் அடையலை. மற்ற சாமினா ஈஸியாக தெரியுது. சில பேர் கற்பசாமி வேறு கற்பனசாமி வேறையா அப்படின்னு கேட்குறாங்க. கற்பசாமி ஒன்று தான், கற்பனசாமி ஒன்று தான். அதுபோக முனீஸ்வரர் வேறு, கற்பனசாமி வேறு, சுடல மடசாமி வேறு, கற்பனசாமி வேறு. கற்பனசாமியும் கற்பசாமியும் ஒன்று தான். சரியா? நான் கற்பனசாமின்னு சொல்லுவேன். கற்பசாமியும் அவர் தான். 18ஆம் படி கற்பசாமிங்கிறது ஒன்று தான். அவருடைய சுலோகத்தை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா ராசிக்கு
12ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது. கற்பனசாமி வழிபாடு கண்டிப்பாக தேவை. வீட்டில் நீங்கள் இந்த வழிபாடை பூஜை புனஸ்காரம் பண்ணி அந்த அம்மனை அந்த தாயை வீட்டில் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாலுமே கோயிலில் போய் கற்பனசாமியை கும்பிட்டிங்கன்னா திருஷ்டி குறைஞ்சி போயிடும். அந்த திருஷ்டிக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன். மகர ராசினியர்களுக்கு திருஷ்டி வளரும்னா வலது கையில் கயிறு கட்டிக்கணும், அவ்வளோதான். சரியா, பெரிய விஷயம் கிடையாது. கையிலையோ காலிலையோ கயிறு இருக்கணும். கையில் கட்டிருந்தால் வலது கையில் கட்டுங்க, வலது கையில் அந்த கயிறு கருப்பு கயிறு கட்டுங்க. காலில் கட்டுன்னு ஆசை இருந்தால் இடது காலில் கட்டுங்க. காலுனா இடது, கையினா வலது. இதை வந்து கற்பனசாமி கோயிலில் கொண்டு போய் மந்திரிச்சு கட்டிங்கன்னா மிகச்சிறப்பு தான். காலில் கட்டினா கூட கலண்டு போயிடும். சரியா, நம்ம நடப்போம் அப்போ சுத்தம் இல்லாமல் இருக்கும். கையில் கட்டிட்டிங்கன்னா ஒரு சுத்தமாக இருக்கும். வலது கை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருப்போம். ஸோ வலது கையில் கருப்பு கயிறு கட்டிட்டிங்கன்னா கண்டிஷ்டிலாம் சரியாக போயிடும். அந்த கற்பனசாமி அந்த மற்ற காரியத்தெல்லாம் பண்ணிடுவார். சரியா, திருஷ்டி கிருஷ்டி எதுவுமே இருக்காது. உங்கள் மேலே ஏவப்பட்ட தேவையில்லாத பில்லி சூனியம் ஏவல் எதாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நிறைய பேர் அதிலெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நமக்கு எதுவும் கெடுதல் நடந்திருக்குமோ, யார் இது செஞ்சுருப்பாங்களோ, அவன் அதை செஞ்சுருப்பானோ, இவன் எதை செஞ்சுருப்பானோ, எதிர் வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நிறைய இது இருக்கும். அதனால் அப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க கற்பனசாமி கோயிலுக்கு போயிட்டு கருப்பு கயிறை வாங்கிட்டு போய் கொடுத்து மஞ்சிரிச்சு கையில் கட்டிக்கோங்க. நல்லபடியாக இருக்குங்க. வாழ்த்துக்கள் நேரிலே. தொடர்ந்து வீடியோ போடுறேன், நிறைய தகவல் இருக்குது. சரியா, பட் ரொம்ப இதே 30 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப பேசணும்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. என்னடா 30 நிமிஷம் பேசுகிறாரு இவருன்னு. நான் இதில் பலன்களும் சொல்லியிருக்கிறேன், வீட்டில் செய்கிற வழிபாடும் சொல்லியிருக்கிறேன், அதுபோல் கோயிலில் ஒரு வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.